நீ நிறைய அளவிச்சிட்ட பாரு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போல போவாது. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. திமுக கூட்டணி பில்டிங் ஸ்ட்ராங்ன்றீங்க. கரெக்ட். ஆனா பேஸ்மெண்ட் வீக்கா இருக்கு. நம்பர்ஸ் ஆனா இங்க வந்து பில்டிங் இன்னும் ஸ்ட்ராங்காகவே இல்லையே. இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய இதுல பாக்கும்போது யாருமே இன்னைக்கு நாங்க NDA அலையன்ஸ்ல இருந்தவங்க இல்ல நாங்க அந்த அலையன்ஸ்ல இல்லன்னு இது வரைக்கும் யாரும் சொல்லல. இந்த 4 வருஷத்துல இன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சி வந்து அதிகமா இருக்கு. அப்போ இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஆஃப் DMK அந்த ஃபவுண்டேஷன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லன்னு சொல்லக்கூடிய அந்த நம்பர் ADMK வெர்சஸ் NDA இந்த அலையன்ஸ் கம்பைன் ஆகும்போது இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டக் ஆஃப் வாரா இன்னைக்கு இருக்கு. விஜய் அவர்கள் வந்து 234 தொகுதியிலையும் போட்டா விஜயனுடைய முகத்தை காமிச்சாவே இன்னைக்கு வந்து அவர் 234லையும் ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. அது ஒவ்வொரு கட்சியும் அவங்கவுங்க தலைவரை பத்தி அப்படிதான் சொல்லுவாங்க. அதுல நமக்கு பெரிய மாற்று கருத்து இல்லை. ஆனா கள நிலவரம் அந்த மாதிரி இல்லை. நம்ம உட்கார்ந்து அனலைஸ் பண்ணும்போது சற்று ஏறக்கூடிய விஜய்க்கு வந்து ஒரு 10 to 15% வாக்கு வங்கி இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இல்லாத ஒன்ன காமிச்சு பூச்சாண்டி வருது புலி வருதுன்னு பயத்தை காமிச்சு இன்னைக்கு வந்து 11.33% எடுத்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு 3வது பெரிய கட்சியா கொண்டு வந்து உட்கார வச்சதுல ஆக சிறந்த பங்களிப்பு திமுக கூட்டணிக்கு இருக்கிறதா நான் பாக்குறேன். இதே இதுலதான் வந்து ஓவர் கான்பிடன்ஸ்ல மோடி இருந்தார். 400 எல்லாம் நாங்க ஜெயிப்போம்னாரு. அப்படிதான் எல்லாமே ஆல் இந்தியா லெவல்ல பெரிய பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க. கடைசியில 303ல இருந்து 240 வந்து நின்னாங்க. அதே ஓவர் கான்பிடன்ஸ்ல தான் இப்ப வந்து DMK இருக்காங்க. மாசம் ஒரு 1000 ரூபாய் கொடுக்கும் போது அந்த பெண்களுடைய வாக்கு பூரா நமக்கு இதை விட ஒரு அறியாமை வந்து நம்ம வேற எதுவுமே சொல்ல முடியாது. மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அரசாங்கம் நாளைக்கு பாரதிய ஜனதா அரசாங்கம் வந்து மாசமான 3000 ரூபாய் கொடுக்கறோம்னா அவங்க வேணான்றுவாங்களா? திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் உண்டான இந்த வித்தியாசம் சொன்ன இல்லையா, இந்த வித்தியாசம் பெரிய அளவுக்கு கணிசமா குறைஞ்சிரும். எட்ஜ் வந்து இன்னைக்கு NDA ADMKக்கு ஃபேவரா மாறும். அப்போ இந்த லீகல் பேட்டில் வந்து இட் இஸ் கோயிங் டு பி வெரி டஃப் பேட்டில் ஃபார் DMK than the political battle. இன்னைக்கு உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் மாத்தி கொட்டு மண்ட வீங்கிற அளவு கொட்டிட்டு இருக்குது திமுக. கோர்ட்டினுடைய நிர்பந்தத்தின் அடிப்படையில தான் அவங்க சொல்லக்கூடிய தியாகி செந்தில் பாலாஜியை ராஜினாமா பண்ண வச்சாங்க. அவரா பண்ணல. சோ அதனால இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகள் வந்து திமுகக்கு நிறைய இருக்கு. அதனால இது வந்து ஒரு சுலபமான ஆட்டம் இல்ல திமுக. சீமான் விஜய் இப்ப சேர்ந்தாவே இன்னும் நிறைய உருமாற்றங்கள் வரும். அப்ப அதனாலதான் சொல்றேன், இந்த 4 முனை போட்டி 3 முனை போட்டி ஆச்சுன்னா அப்ப இந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ளார சில இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வரும். அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு விஜயும் சீமானும் ஒண்ணு சேர்ந்து இவங்க 120 சீட்டு ஜெயிக்க வேண்டாம், ஒரு 40-50 சீட்டு ஜெயிச்சாங்கன்னாவே போதும். ஒன்னா இவங்களோ இல்ல இவங்க கை காமிக்கிற ஆளோ தான் தமிழ்நாட்டை ஆள முடியும். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடுமே கேட்போம். வணக்கம் நந்தகுமார் சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க? அட்டகாசமா இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதற்கான வேலைப்பாடுகள் சில கட்சிகள் தொடங்கிவிட்டது. சில கட்சிகள் இன்னும் 1 வருஷம் இருக்கே, இன்னொரு 8 மாசம் இருக்கே அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல திமுக ரொம்ப மும்முரமா இருக்காங்க. 200+ சொன்னாங்க. இப்ப 234 நாங்க தான்றாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள். இன்று காலை ஒரு திருமண வீட்டில் வந்து பேசுறாரு. ரொம்ப முக்கியமா அவர் சொல்றது வந்து திராவிடம் 2.0 எல்லாம் நீங்க பார்க்க போறீங்க அப்படின்லாம் சொல்றாங்க. எதிர்கட்சிகள் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா NDA அலைன்ஸ்னு ஒண்ணு உருவாயிருக்குது. அதுல அதிமுக பாஜக சேர்ந்து இருக்கிறது. ஒரு பெரிய உற்சாகம் இருந்த மாதிரி தெரியல சார். இந்த கூட்டணி உருவான பிறகாக எங்கேயுமே பட்டாசு வெடிச்சு பெருசா கொண்டாடல. ஆனாலும் அதிமுக பாஜக சேர்ந்ததை பெரிய த்ரெட்டா பாக்குறாங்க திமுகன்னு அவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் சீமான எப்பவுமே ஒரு தனித்துவமா செயல்படக்கூடியவர். விஜய் புதுசா வந்திருக்காரு. இப்போ வந்து இப்போதைக்கு களத்துல பார்த்தா ஒரு 4 முனை போட்டியா தெரியுது. 5 முனை 4 முனையா மாறி இருக்கிறது அதிமுக பாஜக சேர்ந்த பிறகாக. இந்த 4 முனை போட்டியாக தான் இருக்குமா அல்லது இன்னும் மாறுமா சார்? 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எலெக்ஷனா இருக்க போகுது. இந்த மாதிரி ஊடகத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருவருக்கும் அரசியலை உன்னிப்பா தமிழ்நாட்டு அரசியலை கவனிக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இந்த 2026 நிறைய கற்பனைகளை வந்து கொடுக்குங்கிறது என்னுடைய பார்வை.
இன்னைக்கு இந்த என்டி அலையன்ஸ் நீங்க சொன்ன மாதிரி அதிமுக திமுக உருவாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் 5 முனை போட்டியா இருக்கிற வரைக்கும் திமுகவினுடைய கூட்டணி வந்து பலமாயிருந்தா இருந்துருச்சு. அது எங்கேயும் செய்கூலி சேதாரம்லாம் இல்லாம அப்படியே இருந்தனால எப்படி இருந்தாலும் திமுக தான் வருவாங்கங்கிறது எல்லாத்தினுடைய பார்வையாகவும் இருந்துச்சு. அது அரித்தமெட்டிக்காவும் அப்படிதான் ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா இன்னைக்கு வந்து அதிமுக பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி ஒன்று ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அந்த கூட்டணி வந்து இன்னைக்கு ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸா மாறுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்னைக்கு 2021 தேர்தல். அந்த 21 தேர்தலில் வந்து சற்றேறக்குறைய ஒரு 46% வந்து திமுகவினுடைய கூட்டணி வாங்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இதே பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி வந்து பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதத்தை வச்சு பார்க்கும்போது அந்த ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம் 3% கீழே தான் வருது. 2.81% தான் வித்தியாசம் வருது இப்போ. அதாவது திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் பார்க்கும்போது less than 3% தான் வந்து இன்னைக்கு ஓட் பர்சன்டேஜ். இதுல வந்து ஒரு 2.62% கமலஹாசன் அப்போ வாங்கியிருந்தார். 12 லட்சத்தி சில்லற ஓட்டு 2021. இன்னைக்கு கமலஹாசனுக்கு அந்த மாதிரி 12 லட்சம் சில்லற வாக்கு இருக்குமாங்கிறது வந்து ரொம்ப பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்படியே அதை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கிட்டோம்னா கூட ஒரு 2.8% 5.2% வரைக்கும் தான் இந்த ரெண்டு கூட்டணிக்கும் உண்டான வித்தியாசம். கமலஹாசனையும் சேர்த்து நான் சொல்றேன். ஓகே. ஸோ அப்போ இந்த வித்தியாசம் வந்து பெரிய வித்தியாசம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, டெவில் லைஸ் இன் த டீடைல்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு 2021 தேர்தலை எடுத்து நம்ம ஆழமா ஆராயும் போது என்னன்னாக்கா, 2016 இருந்து 2021 திமுக வெற்றி பெற்றும் போது ஒரு 44 சீட்டு கூடுதலா வாங்கி 133 சீட்டு ஜெயிச்சு ஆட்சியில் இருக்காங்க இப்போ. இது வந்து ஒரு வடிவேல் தான் ஒரு படத்துல டைலாக் சொல்லுவாரு, பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்னு. அந்த மாதிரி இன்னைக்கு திமுகவினுடைய வெற்றியை பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்க்கும்போது 133 சீட்டு வந்து ஒரு மோர் தேன் மெஜாரிட்டி 118 இருந்தா போதும், அவங்க 133 இருக்காங்க. ஆனா இதுல 43 சீட்டு வெறும் 1,98,000 வாக்கு வித்தியாசத்துல தான் அந்த 43 சீட்டை திமுக ஜெயிச்சிருக்கு. அதாவது 2021 வச்சு 21ல 2021ல அவங்க ஜெயிச்சது கூடுதலா 44 சீட்டு. மொத்தமா 43 சீட்டு. அதுல 29 சீட்டு வந்து 6000 வாக்குக்கு கீழே 29 சீட்டு ஜெயிக்கிறாங்க. ஒரு ஆட்டம் காணக்கூடியது. ஆமா. அப்ப அந்த 23 சீட்டினுடைய மொத்த வாக்கு வித்தியாசம் 86,460. இல்ல சார், இத சரி கட்டணும், இத தன்வயப்படுத்தணும் அப்படின்னா இந்த பக்கம் அதிமுக பாஜக அலைன்ஸ், என்டிஏ அலைன்ஸ் பேர் சொல்றாங்கல்ல, அதுல எல்லாருமே சேரணும். அப்பதான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும், கன்க்ளூஷனுக்கு. ஆமா தானே? ஆமா. திமுக கூட்டணி பில்டிங் ஸ்ட்ராங்ன்றீங்க. ஆமா தானே? கரெக்ட். ஆனா பேஸ்மெண்ட் வீக்கா இருக்கு. நம்பர்ஸ். ஆனா இங்க வந்து பில்டிங் இன்னும் ஸ்ட்ராங் ஆகவே இல்லையே. இன்னும் யார் யார் சேருவாங்கன்னே தெரியலையே. இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய இதுல பாக்கும்போது யாருமே இன்னைக்கு நாங்க என்டிஏ அலையன்ஸ்ல இருந்தவங்க இல்ல, நாங்க அந்த அலையன்ஸ்ல இல்லன்னு இது வரைக்கும் யாரும் சொல்லல. அதாவது அதிமுகவுல இருந்து எஸ்டிபிஐ மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, இல்ல பாரதிய ஜனதா உள்ளார வரனால நாங்க இருக்க மாட்டோம்னு. சரி. எஸ்டிபிஐக்கு ஒரு கன்சிடரபிள் ஓட் பேங்க் இல்ல, ரொம்ப ரொம்ப சொற்ப வாக்கு தான். அது வந்து இந்த கூட்டணியினுடைய வாக்கு வங்கியில தாக்கத்தை ஏற்படுத்துற அளவுக்கு அவங்களுக்கு வாக்கு வங்கி தமிழகத்துல எங்கேயுமே இல்ல. சோ அதனால இந்த கன்சிடரேஷன் என்னன்னா, அதிமுகவினுடைய கூட்டணி பாரதிய ஜனதாவை கூட்டணி இன்டாக்டா இருக்குங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் போறோம். அதே மாதிரி திமுகவினுடைய கூட்டணி இன்டாக்டா இருக்குதுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்ல போறோம். சரி. அப்ப இன்னைக்கு இந்த 5 முனை போட்டியா இருக்கிற வரைக்கும் திமுகக்கு ஒரு பலத்த வாய்ப்பு இருந்துச்சு, அதுல யாருக்குமே மாற்று கருத்து இல்ல. சரி. ஆனா இந்த 4 முனை போட்டி ஆனதுக்கு அப்புறம் திமுக கூட்டணிக்கு அதிமுக கூட்டணிக்கு நான் சொல்ற மாதிரி இந்த வாக்கு வித்தியாசம் ரொம்ப சொற்ப அடிப்படையில தான். அந்த வாக்கு வித்தியாசத்தையும் வந்து அதிமுக வந்து ஒரு சிறப்பான செயலாற்றாங்கன்னா கன்வெர்ட் பண்ணக்கூடியதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த 43 சீட்டு வெறும் 1,98,000 வாக்கு. அதுவும் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா 2021 அதிமுக தோக்கும் போது அவங்களுக்கு 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சு ரூல். தொடர்ந்து 10 வருஷம் ஆண்ட ஆன்டி இன்கம்பன்சிலேயே அதிமுக படுதோல்வி அடையணும் எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனா அவங்க 66 சீட்டு, ஜெயலலிதா அம்மையார் கூட அவங்க இருக்கும்போது வேற 61 சீட்லாம் வாங்கியிருக்காங்க. இவர் 66 சீட்டு வாங்கி பெட்டர் தேன் எக்ஸ்பெக்டட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தார் அதிமுகவினுடைய கூட்டணி. அப்ப அது ரெண்டு இன்னைக்கு திமுக வெறும் 4 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. இந்த 4 வருஷத்திலே இன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சி வந்து அதிகமா இருக்கு. அப்போ இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஆஃப் டிஎம்கே, அந்த ஃபவுண்டேஷன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த நம்பர்
ஏடிஎம்கே வெர்சஸ் என்டிஏனுடைய இந்த அலையன்ஸ் கம்பைன் ஆகும்போது இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டக் ஆஃப் வாரா இன்னைக்கு இருக்கு. அப்போ இந்த இடத்துல தான் இன்னைக்கு நீங்க முதல்ல கேட்ட மாதிரி இன்னைக்கு சீமான் அண்ட் விஜய் 2 பேர் இருக்காங்க. இவங்க எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னா, சீமான் பொறுத்த வரைக்கும் அவர் ஆரம்பத்திலிருந்தே தனியா நின்று தான் நான் சமாளிச்சுட்டு வருவேன்றாரு. அதே மாதிரி அவர் தனிப்பட்ட முறையிலே தனி கட்சியா நின்று 1.5%, 3%, 6.48, 8.33 வாங்கி படிப்படியா அவர் முன்னேறிட்டு வராரு. அதோட இன்னைக்கு இடைத்தேர்தலையும் வந்து பாத்தீங்கன்னா 16.48% வாங்கி அந்த இடத்துலயும் அவருடைய இமேஜ் என்னன்னா இன்னைக்கு படிப்படியா நாங்க உயர்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது. இன்னைக்கு சீமானுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி டிஎம்கே, ஆன்டி ஏடிஎம்கே, ஆன்டி காங்கிரஸ், ஆன்டி பிஜேபி. ஸோ இந்த வாக்கு தான் ஜாஸ்தி வந்து இவருக்கு வருது, சீமான் அவர்களுக்கு வருது. ஏன்னா அவங்களுடைய தமிழ் தேசியம், பிரபாகரன் அவங்களுடைய சப்போர்ட்டு இங்க இருக்கக்கூடிய ஆண்ட கட்சிகள் ஆளாத கட்சிகளும் பிடிக்காதது. ஸோ இவருடைய வாக்கு வங்கி. அடுத்தது இன்னைக்கு பெரிய சிக்கலா வர்றது வந்து யாருன்னா, இன்னைக்கு புது பிளேயர் உள்ளார நுழையிறது வந்து விஜய் அவர்கள் தான் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கேம் சேஞ்சரா உள்ளார வர மாதிரி தெரியுது. சரி, கேம் சேஞ்சர் நான் எந்த அடிப்படையில சொல்ல வரேன்னா, இன்னைக்கு அவங்கள சுற்றி இருக்கிறவங்க என்ன ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்கன்னா, இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து 234 தொகுதியிலையும் போட்டா விஜயனுடைய முகத்தை காமிச்சாவே இன்னைக்கு வந்து அவர் 234லையும் ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. அது ஒவ்வொரு கட்சியும் அவங்கவுங்க தலைவர் பத்தி அப்படிதான் சொல்லுவாங்க. அதுல நமக்கு பெரிய மாற்று கருத்து இல்லை. ஆனா கள நிலவரம் அந்த மாதிரி இல்லை. நம்ம உட்கார்ந்து அனலைஸ் பண்ணும்போது சற்று ஏறக்கூடிய விஜய்க்கு வந்து ஒரு 10 to 15% வாக்கு வங்கி இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். இப்போ இது இன்னைக்கு கள நிலவரத்துல 10 to 15 வரைக்கும். எந்த அடிப்படையில சொல்றோம்னா, இன்னைக்கு தமிழக வாக்காளர்கள் வந்து 6.2 கோடி. இதுல வந்து நீங்க 75% நீங்க போலிங் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, போலிங் ஆகுதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 70 லட்சம் வாக்கு எடுத்தாங்கன்னாவே, அதாவது 69,75,000 வாக்கு எடுத்தாங்கன்னாவே அவங்களுக்கு 15% வந்துடும். இதே வந்து 80% போலிங் ஆகுது. ஏன்னா ஒரு புது பிளேயர் உள்ளார வரனால இன்னைக்கு நம்ம போன எலெக்ஷன்லாம் பார்க்கும்போது நமக்கு 70 சில்லற தான் நம்மளுடைய போலிங். அதுக்கு முன்னாடி 75 இருந்துச்சு. நம்ம வந்து இன்னும் ஒரு 5% எக்ஸ்ட்ராவே வருது. ஒரு புது பிளேயர் வரனால ஒரு அவுட்டர் ஃபென்ஸ்ல உட்காந்துருப்பாங்க இல்லையா, யாரா இவங்களுக்கெல்லாம் போட்டு ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லைன்னு. அப்ப இந்த மாதிரி ஒரு புது பிளேயர் வரும்போது இது வரைக்கும் வாக்களிக்காம இருக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அது மூலியமா ஒரு 5% ஏறுது, ஒரு 80% வரைக்கும் போலிங் போகுதுன்னு வச்சுக்கிட்டோம்னா கூட சற்றேறக்குறைய ஒரு 74 லட்சம் வாக்கு எடுத்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு 15% வாக்கு எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அவங்களுடைய இன்னைக்கு ஆப்லயே வந்து பாத்தீங்கன்னா சற்றேறக்குறைய 85 to 95 லட்சம் வாக்காளர்கள் வந்து அடையாள அட்டை எண்ணோட வந்து உறுப்பினர் ஆயிருக்காங்க அப்படின்றாங்க. இது முழுக்க எனக்கு கன்வெர்ட் ஆகுங்கிறது கூட நான் எடுத்துக்கல. ஒரு சற்றேறக்குறைய வெறும் ஒரு 75%. நீங்க கேட்கலாம், என்ன சார் 75 அதிகமே அப்படின்னு கேட்கலாம். இன்னைக்கு விஜய் பின்னாடி இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் ஜாஸ்தி. ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா? ஆகும். ஏன்னா அந்த ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் அந்த வயசுல இருக்கக்கூடிய ரசிகர்கள். இப்ப எனக்கும் விஜய் பிடிக்கும், என்னுடைய வயசு வந்து வேற, உங்களுக்கும் விஜய் பிடிக்கும், உங்களுடைய வயசு வேற. நம்ம வந்து கொஞ்சம் யோசிப்போம், தமிழ்நாடு என்ன, தமிழ்நாடு பிரச்சனை என்ன, அரசியல் கட்சிகள் என்ன, அவங்க சார்ந்த நிலைப்பாடுகள் என்ன, இது வரைக்கும் சொல்லி செஞ்சது என்ன, சொல்லாம செஞ்சது என்ன, இதெல்லாம் சீர்தூக்கி பார்த்து ஒருத்தர்னால மாற்றத்தை கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதான்னு பார்த்து யோசிச்சு நம்ம ஓட்டு போடுவோம். ஆனா இதே வந்து நம்மளுடைய 25வது வயசுல நம்ம ரீவைண்ட் பட்டன் அடிச்சு பார்த்திருந்தோம்னா, அன்னைக்கு காலத்துல நமக்குன்னு ஒரு ஆதர்ஷ புருஷன் ஒரு ஹீரோ இருந்திருப்பாங்க. ஒரு ரஜினிகாந்த் இருந்திருக்கலாம் அந்த காலத்துல, இல்ல ஒரு கமலஹாசன் சில பேருக்கு இருந்திருக்கலாம். அப்போ ஒரு ரஜினிகாந்த் வந்து அந்த காலத்துல நின்று இருந்தாருன்னா நம்ம இந்த மாதிரி வந்து கட்டங்கட்டி எல்லாம் யோசிக்க மாட்டோம். தலைவர் நிக்கிறாரா போடுறா அவருக்கு ஓட்டுன்னு போட்டுரும். அந்த மாதிரி இன்னைக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் பட்டாலும் அந்த ஏஜ் குரூப் வந்து பாத்தீங்கன்னா அந்த யங் ஓட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிக அளவுல இருக்காங்க. அப்ப அவங்களுடைய வாக்கு சதவீதம் வந்து சிந்தாம செதறாம அப்படியே மாறும். 90% வரைக்கும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு சான்சஸ் இருக்கு. அவங்களுக்கு இந்த ஓட்டு அரசியல் அத பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது. விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க. விஜய் இருக்காரு, விஜய் எனக்கு பிடிக்கும், அவர் வந்து எனக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான ஆளு, அதனால வந்து அவர் வந்தாருன்னா தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும், தமிழ்நாட்டுக்கு கெட்டது நடக்கும்னு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. எங்கால் வராரு, எங்கால் சொன்னாருன்னா கரெக்டா தான் இருக்கும். அதுதான் ஒரு ஆதர்ஷ புருஷ வழிபாடுங்கிறது. அப்ப எங்கால் சொன்னாருன்னா இன்னைக்கு ஆகப்பெரிய கட்சியில் இருக்கிறவங்களே இன்னைக்கு அந்த மாதிரி வழிபாட்டுல தானே இருக்கிறாங்க. இன்னைக்கு அம்பேத்கரே என்ன சொல்றாரு, அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோஷிப் ஒர்க்ஷிப்ங்கிறது வந்து ஒரு பாவ செயல்கிறார் அம்பேத்கர். ஆனா இன்னைக்கு எந்த கட்சியில ஹீரோ ஒர்க்ஷிப் இல்லாம இருக்கு? இப்ப இவங்க வந்து ஹீரோவை ஒர்க்ஷிப் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியிலையும் ஹீரோ ஒர்க்ஷிப் தானே நடக்குது. இன்னைக்கு திமுகவை எடுங்க, அங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலினுடைய ஒர்க்ஷிப், இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உதயநிதியினுடைய ஒர்க்ஷிப், அதிமுக எடுத்தீங்கன்னா எடப்பாடியினுடைய ஒர்க்ஷிப், பிஜேபி எடுத்துக்கிட்டீங்கன்னா மோடியினுடைய ஒர்க்ஷிப். இன்னைக்கு இந்த மாதிரி வந்து எந்த கட்சியில வந்து இன்னைக்கு ஒர்க்ஷிப் இல்லாம இருக்கு?
அப்ப இன்னைக்கு எல்லாமே அந்த காலகட்டத்துக்கு வந்துட்டோம் இப்போ. சோ அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு விஜயனுடைய வாக்கு வங்கி எந்த மாதிரி வாக்கு வங்கின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம சொன்ன மாதிரி இளைஞர்கள், பெண் வாக்காளர்கள் அவருக்கு அதிகமா இருக்காங்க. ஏன்னா எல்லா ரசிகைகளும் வந்து பெண்கள் ஒவ்வொரு வீட்லயும் நம்ம அம்மாவே ரசிகைகளா இருப்பாங்க, நம்ம அக்கா தங்கச்சிங்க ரசிகை இருப்பாங்க, நம்ம மனைவி ரசிகையா இருப்பாங்க, நம்ம வீட்டுல பெண் இருந்தா அந்த பெண்ணும் ரசிகையா இருக்கும். அப்போ ஒரு பெண்களுக்கு பிடித்த ஏகோபித்த ஒரு கலைஞனா வந்து இன்னைக்கு விஜய் இருக்கிறதை நம்மளால பார்க்க முடியுது. அடுத்தது இன்னைக்கு வந்து தமிழக அரசியல்ல குறிப்பா சொல்லணும்னா இந்த கடந்த 19, 21, 24 இந்த 3 பொது தேர்தலை எடுத்து பார்க்கும்போது தமிழ்நாட்டினுடைய மைய அரசியல் என்னவா மாறிடுச்சுன்னா பிஜேபி எதிர்ப்பு அரசியல் மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலா மாறிடுச்சு. இன்னைக்கு பெரிய பெரிய 75 ஆண்டு கால திராவிட கட்சியும் 52 ஆண்டு கால திராவிட கட்சியெல்லாம் அவங்க கொள்கையெல்லாம் விட்டு நீத்து போய் வந்து இன்னைக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்னன்னா பிஜேபி எதிர்ப்பு, மோடி எதிர்ப்புங்கிற மனநிலை. அப்ப அந்த மாதிரி நம்மளே பல இடத்துல நக்கல் நையாண்டி பண்ணியிருக்கோம். நோட்டாக்கு மேல வாங்கி காமிங்க, நோட்டாக்கு மேல வாங்கி காமிங்கிற அளவுக்கு தான் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் இருந்துச்சு. ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இல்லாத ஒன்ன காமிச்சு பூச்சாண்டி வருது, பூச்சாண்டி வருது, புலி வருது, புலி வருதுன்னு பயத்தை காமிச்சு இன்னைக்கு வந்து 11.33% எடுத்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு 3வது பெரிய கட்சியா கொண்டு வந்து உட்கார வச்சதுல ஆக சிறந்த பங்களிப்பு திமுக கூட்டணிக்கு இருக்கிறதா நான் பாக்குறேன். திமுக கூட்டணி தான் தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்றதுக்கே பிஜேபி வளர்த்ததுக்கு காரணம் அவங்க தான். ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் ஒரு பூச்சாண்டியை சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா நீங்க வரவிட மாட்டேன்றாங்களே எந்த நிமிஷம் கூட. அப்படி சொல்லி இருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து 19ல வந்து 3.62% வாக்கு எடுக்கிறாங்க பாரதிய ஜனதா. 2021 குறையுது 2.62. இப்போ அதிமுக கூட இல்ல அவங்க போன பொது தேர்தல் 2024 11.33% வாக்கு வாங்கியிருக்காங்க தனிப்பட்ட கட்சியா, கூட்டணியா 18%. அப்போ இந்த இடத்துல வந்து அவங்க ஒரு கட்சிக்காக, ஏன்னா நமக்கு நம்பரை வச்சுதான் நம்ம பேச முடியும். அப்போ வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா தமிழகத்துல வளரலன்னா நீங்க வளர்த்தி விட்டுருக்கீங்களேங்கிறதா நம்மளுடைய குற்றச்சாட்டு. அப்ப நீங்க ஒரு கட்சியை வளர்த்தி விட்டுருக்கீங்க, இல்லாததை சொல்லி நீங்க வளர்த்தி விட்டுருக்கீங்க. காலையில ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது எந்த ரூபத்துல யார் கூட கூட்டணி வச்சு எப்படி வந்தாலும் சரி ஒரு கை பாத்திரலாம் அப்படின்றாரு. அவர் அவ்வளவு தைரியமா சொல்றாரு, எப்படி வந்தாலும் பாத்துக்கிறோம் அப்படின்றாரு. இல்ல அவரு பின்ன நீங்க ஐயோ அவங்க வந்துட்டாங்களே எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்லுவாரு, நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? அது யாருமே சொல்ல மாட்டாங்க. அசால்ட்டா தான் இதை ஹேண்டில் பண்ற மாதிரி எனக்கு இல்ல. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதே இதுலதான் வந்து ஓவர் கான்பிடன்ஸ்ல மோடி இருந்தார். 400 எல்லாம் நாங்க ஜெயிப்போம்னாரு. அப்படிதான் எல்லாமே ஆல் இந்தியா லெவல்ல பெரிய பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க. கடைசியில 303 இருந்து 240 வந்து நின்னாங்க. அதே ஓவர் கான்பிடன்ஸ்ல தான் இப்ப வந்து டிஎம்கே இருக்காங்க. 5 முனை போட்டியா இருந்தபோது ஓவர் கான்பிடன்ஸ் இருந்துச்சு. இப்ப இந்த 4 முனை போட்டியா மாறினதுக்கு அப்புறம் பயம் கலந்த ஒரு கான்பிடன்ஸ்ல அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப அது வரைக்கும் அது கூட்டணி அமையறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்களுக்குள்ளார கள்ள கூட்டணி இருக்கு அப்படி இப்படின்னு 2 பேர்த்தையுமே வசப்பாடிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த கூட்டணி என்னைக்கு ஊர்ஜிதமாச்சோ அன்னையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து எங்களுடைய திராவிட கட்சி, அந்த திராவிட கட்சி ஒண்ணும் இல்லாம போயிடக்கூடாது, அவங்க வந்து பாரதிய ஜனதா கூட சேர்ந்தா அதிமுகவை ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவாங்க, இது நாங்க அவங்களுடைய நல்லதுக்கு சொல்றோங்கிற முதல் கொண்டு அவ்வளோ ஒரு அன்பும் பாசமும் பரிவும் திமுகவுக்கு திடீர்னு அதிமுக மேல பொத்துக்கிட்டு வந்துருச்சு இப்போ. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னாக்கா இது வந்து அந்த ஒரு பரிதவிப்புல வரக்கூடிய படபடப்புல வரக்கூடிய வார்த்தைகள். அப்ப இன்னைக்கு வரைக்கும் 200ன்னு சொல்லிட்டு இருக்கிறது இன்னைக்கு திடீர்னு 234ங்கிறாருன்னா இது பதட்டத்துல வந்த வார்த்தையை தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா 400+ எப்படி பிஜேபி சொன்னாங்களோ அந்த மாதிரி அதே மாதிரிதான் இங்க 234 எல்லாரும் வாக் அவுட் வாங்கிட்டாங்கன்னா இவர் 234லயும் ஜெயிக்கலாம். அப்ப நான் இந்த விஜய் உடம்புக்கு ஆகாது, ஓவர் இது ஆகாது இல்லையா? இப்ப விஜய் வரும்போது நான் அதனாலதான் சொன்னேன் விஜயனுடைய வாக்கு வங்கி. அடுத்தது இன்னைக்கு திமுகவுக்கு வந்து இன்னைக்கு அவங்க சொல்றது வந்து நாங்க தான் சிறுபான்மையினுடைய பாதுகாவலர்கள். இன்னைக்கு 2011 சென்சஸை பார்த்தா 12% நம்ம தமிழ்நாட்டில் சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கி. அதுல சற்று ஏறக்குறைய 8 to 10% திமுக கிட்ட தான் இருக்குது. அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா அதுக்கு காரணம் திமுகவா அப்படின்னா இல்ல. அதுக்கு காரணம் 2 பேர். ஒண்ணு காங்கிரஸ் அவங்க கூட இருக்குது, அதனால சிறுபான்மையினர் வாக்கு. 2வது இன்னைக்கு ஆன்டி பிஜேபின்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த ஆன்டி பிஜேபிங்கும் போது ஒரு கருத்தியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் இன்னைக்கு சனாதனத்தை எதிர்த்து போர்க்கொடி தூக்கி வீர முழக்கம் விடுறது வந்து அந்த கூட்டணியில திருமாவளவனை தவிர இன்னைக்கு வேற யாரும் கிடையாது. திமுகவே இருக்கு சார். திமுக கூட்டணியே நீங்க திருமாவளவனும் பேசிட்டோம் சனாதனத்தை எதிர்த்து. இப்ப நம்ம உதயநிதி பேசினார், நம்ம பார்த்தோம் என்ன ஆச்சு. எல்லா பக்கமும் சுத்தி இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களையும் கேஸ் வாங்கி வச்சிருக்காரு அவர். கடைசியில எல்லாத்தையும் ஒண்ணு சேர்ந்து எங்கேயாவது தனியா விசாரிக்கணும், அதுக்கப்புறம் எங்கேயாவது சனாதனத்தை பத்தி அவர் பேசுறாரா? அப்போ இன்னைக்கு வந்து அந்த ஆன்டி பிஜேபிங்கிற ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ அதை தொட்டுட்டாங்க இவங்க. அதை வச்சு ஆனா அறுவடை பண்ணிருக்காங்க இந்த 3 எலெக்ஷன்ல, அதுல மாற்று கருத்து இல்ல. அந்த அறுவடைக்கு ஒரு பெரிய பயனாளியா இருந்தது யாருன்னாக்கா திருமாவளவன் அவர்கள்.
அப்ப இந்த திருமாவளவன் அவர்களும் காங்கிரஸும் அங்க இருக்கிறனாலதான் இந்த சிறுபான்மையினருடைய வாக்கு வந்து அங்க திமுகக்கு கிடைக்குது. இப்ப இங்க விஜய் உள்ளார வரும்போது விஜயே ஒரு சிறுபான்மை இனத்தை சார்ந்தவர். அப்போ யாரோ ஒருத்தரை நாங்க கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு போட்டு அவங்க எங்களை காப்பாத்தணும்னு வந்து நம்புவாங்களா? இல்ல டே நம்ம இதுல இருந்தே ஒரு ஆள் வந்திருக்காண்டா அவனை வச்சு நம்மளுடைய பாதுகாப்பு உறுதி செய்யுங்கிறத நம்புவாங்களா? சோ திமுகவுக்கு இப்ப அந்த சிறுபான்மை மக்களின் வாக்குகள் உடைய போகுது, ரெண்டா பிரிய போகுது. சிறுபான்மையினர் மக்கள், அதோட நான் சொன்ன மாதிரி பெண் வாக்கு. ஏன்னா விஜய்க்கு இன்னைக்கு பெண் ரசிகைகள் ஏராளம் சார். பெண்கள் வாக்குகள் ஏற்கனவே ஏடிஎம்கேவுக்கு எப்பவுமே இருந்துட்டோன்னு இப்ப திமுக அதை கைப்பற்றியதாக சொல்றாங்க. அது எதை வச்சு சொன்னாங்கன்னா, நாங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் மாசம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு விடியல் பயணம் சொல்லிட்டு விலையில்லா பஸ் பயணம் கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப இவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, மாசம் ஒரு 1000 ரூபாய் கொடுக்கும் போது அந்த பெண்களுடைய வாக்கு பூரா நமக்கு. இதை விட ஒரு அறியாமை வந்து நம்ம வேற எதுவுமே சொல்ல முடியாது. மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அரசாங்கம், நாளைக்கு பாரதிய ஜனதா அரசாங்கம் வந்து மாசமான 3000 ரூபாய் கொடுக்கறோம்னா அவங்க வேணான்றுவாங்களா? இல்ல அவங்களே வந்து மாசமான 1000 ரூபாய் கொடுக்கறோம்னா வேணான்றுவாங்களா? அது ஒர்க் அவுட் ஆகும். ஓட்டிங் பேட்டர்ன்ல அது கண்டிப்பாவே அது ஒரு முக்கிய இடம் பெறும்னு அவங்க ஒரு கணிப்பு சொல்றாங்க. விஜய் வராம இருந்தாருன்னா அது அவங்களுக்கு பலன் கொடுத்திருக்கும். இந்த 1000 ரூபாய் கொடுக்கறது. ஆனா இன்னைக்கு விஜய் வரனால அந்த பெண்கள் வாக்கு வந்து விஜய் பிரிக்கிறாரு. அடுத்தது இன்னைக்கு இது SC ST ஓட்டும் வந்து அங்க ஜாஸ்தியா இருக்கு டிஎம்கேக்கு. இன்னைக்கு அவரு வரும்போது என்னன்னு கேட்டா, இன்னைக்கு விஜயனுடைய ரசிகர்கள், விஜயனுடைய மாநாடு, அவங்களுடைய மீட்டிங் எல்லாம் பார்க்கும்போது அந்த சமூகத்தினுடைய மக்கள் எந்த அளவுக்கு வந்து ஏகோபித்த பெரும்பான்மையில வந்து அங்க நிக்கிறாங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இன்னைக்கு விஜய் வரனால ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை விட, திமுகவுடைய ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை விட திமுகவுடைய கோர் ஓட் பேங்கா இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்கு, இன்னைக்கு அவங்க சொல்ற மாதிரி சோகால்டு பெண்கள் வாக்கு, அதே மாதிரி இன்னைக்கு SC ST வாக்கு பூரா இன்னைக்கு பெரிய அளவுக்கு வந்து சேதாரத்தை ஏற்படுத்துறது விஜய்க்கு இருக்குது. ஒண்ணு நான் முதலே சொன்னேன், இன்னைக்கு திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் 2.8 இருந்து ஒரு 5.2% வரைக்கும் தான் இருக்குது. கமலஹாசனையும் சேர்த்தி அது இன்னும் 12 லட்சம் இருக்குதுன்னு நான் எடுத்துக்கிறேன். நீங்க இப்ப உறுதியாவே வந்துட்டீங்க. 12 லட்சம் உறுதிப்படுத்திக்கிட்டீங்க 26 தேர்தல். அப்ப இப்ப வந்து விஜய் வரும்போது விஜயினுடைய பெரிய சேதாரம் வந்து இங்க கோர் ஓட் பேங்க் ஆஃப் டிஎம்கே அடிக்கும் போது இது ஏடிஎம்கே என்டி அலையன்ஸ்க்கு ஒரு எட்ஜ் கொடுக்கும். ஆனா இவங்க எப்படி ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு எட்ஜ் கொடுக்குமா, திமுகவுக்கு பலனுள்ளதா போயிடுமா? ஏடிஎம்கேக்கு பலனுள்ளதா சார். சீமான் ஒரு கணிசமான வாக்குகளை எப்போதுமே, சீமானுடைய வாக்கு அப்படியே இருக்குன்னு வெச்சுக்கங்க. ரைட் சார். அவர் பிரிக்க போறாரு. ஆமா, அவர் இன்னும் கொஞ்சம் எக்ஸஸ் ஆக போகுது. இப்ப இன்னைக்கு ஒரு 8.3 அவங்க 12 14 வரைக்கும் கூட வருது போகுது. ரைட்டுங்களா? விஜய் ஒரு வாக்கு சதவீதத்தை பிரிக்கிறாரு. அப்போ அந்த பலன் எங்க போய் சேரும்னா, இதுல ரொம்ப கை ஓங்கி இருக்கிறது யாரு? இன்னமுமே கை ஓங்கி இருக்கிறது திமுக கூட்டணி தானே. நீங்க வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்குன்ட்டீங்க. ஆனா அவங்க பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கிறதா அணிகள் பெருசா இருக்கிற மாதிரி தெரியலையா? இங்க விட அங்க அணிகள் பெருசா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலையா? அதுல எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனா இந்த வாக்கு வங்கி எந்த மாதிரி வெற்றியை வந்து திமுக வந்து கடந்த 2021 வாங்கினாங்கிறத நான் உங்களுக்கு விலாவரியா சொன்னேன். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு புதுசா ஒரு பிளேயர், இப்ப விஜய் இந்த ஆட்டத்துல இல்லன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எலெக்ஷன்ல விஜய் இல்லன்னா இன்னைக்கும் டிஎம்கே வில் பி வெரி ஸ்ட்ராங். ஆனா இன்னைக்கு விஜய்ங்கிற ஒரு களம் உள்ளார வரும்போது அவர் எடுக்க போற இந்த 10-15% வாக்கு இன்னைக்கு தேதியில அவரு இன்னும் வந்து எந்த மாதிரி தேர்தல் கள அரசியலை எடுக்கிறாருங்கிற நமக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. மார்ச் மாசம் வரன்னாங்க, ஏப்ரல் மாசம் வரன்னாங்க, மே மாசம் வரன்றாங்க, இப்ப வந்து ஜூன் மாசத்துல இருந்து வராங்கன்றாங்க. அவங்க எப்படி வரப்போறாங்க, என்ன வரப்போறாங்கிறது தெரியல. இப்ப இருக்கக்கூடிய அசஸ்மெண்ட் பிரகாரம் பார்த்தோம்னா கூட இன்னைக்கு அவர் எடுக்கக்கூடிய பிரிக்கக்கூடிய வாக்குல அதிகமான வாக்கு வந்து திமுகவில இருந்து எடுக்கும் போது இந்த திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் உண்டான இந்த வித்தியாசம் சொன்ன இல்லையா, இந்த வித்தியாசம் பெரிய அளவுக்கு கணிசமா குறைஞ்சிரும். அந்த எட்ஜ் வந்து இன்னைக்கு என்டிஏ ஏடிஎம்கேக்கு ஃபேவரா மாறும். காரணம் இன்னொன்னு என்னன்னு கேட்டா, நான் ஒண்ணு கேக்குறேன் சார். இப்போ விஜய் அப்ப வந்து அவர் பிரிக்கக்கூடிய சக்தியா தான் விஜய் இருப்பாரா? அவர் அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய சக்தி எல்லாம் கிடையாது. இன்னைக்கு தேதியில தனி கட்சியா அவர் நின்னாருன்னா, அவர் தனிப்பட்ட முறையில நின்னாருன்னா அவர் 118 சீட்டு ஜெயிச்சு ஆட்சியை பிடிப்பாருங்கிறதுல இன்னைக்கு தேதியில நிலவரம் இல்லை. இனிமேல் வரக்கூடியதுல எப்படி கள அரசியல் எடுத்து எந்த மாதிரி தேர்தல் யுக்திகளை பின்பற்றி எந்த மாதிரி பிரச்சாரத்தை முன்னெடுத்து எந்த மாதிரி வந்து அவங்களுடைய எதிர்ப்பு பிரச்சாரங்கள் எல்லாம் இருக்க போகுது, மக்கள் திட்டங்கள் எந்த மாதிரி இருக்க போகுதுங்கிறது நமக்கு இன்னை வரைக்கும் நமக்கு யாருக்குமே தெரியல. சோ அந்த அடிப்படையில இன்னைக்கு தேதியில பார்க்கும்போது தனிப்பட்ட கட்சி அவர் 118 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இல்லை. இனிமேல் வரக்கூடிய அவருடைய பணிதான் அதுக்கு வந்து நமக்கு பதில் சொல்லும். இப்ப இருக்கக்கூடிய அசஸ்மெண்ட்ல பார்க்கும்போது இது நான் சொன்ன கணக்கு வச்சு பார்க்கும்போது ஒரு என்டிஏ கூட்டணிக்கு வந்து ஒரு எட்ஜ் கிடைக்குது. அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு லீகல் பேட்டில் டிஎம்கே இஸ் கோயிங் டு ஹேவ் a very very tough time.
ரொம்ப ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை வரப்போகுது. அடுத்து வர்ற நாட்கள், அடுத்து வரப்போற இந்த 10-12 நாட்கள் லீகல் பேட்டில். நான் பொலிட்டிக்கல் பேட்டில் இவ்வளவு நேரம் சொன்னேன். லீகல் பேட்டில் இவங்களுக்கு பெரிய ஸ்ட்ராங்கா ஆக போகுது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இப்ப சமீபத்திலேயே பார்த்தோம், இன்னைக்கு உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் மாத்தி மாத்தி கொட்டுன்னு மண்ட வீங்குற அளவு கொட்டிட்டு இருக்குது திமுகவை. கோர்ட்டினுடைய நிர்பந்தத்தின் அடிப்படையில தான் அவங்க சொல்லக்கூடிய தியாகி செந்தில் பாலாஜியை ராஜினாமா பண்ண வச்சாங்க. அவரா பண்ணல, கோர்ட்டு சொல்லி உனக்கு பதவி வேணுமா ஜாமீன் வேணுமா ரெண்டுல ஏதோ ஒண்ணு சொல்லு அப்படின்னு சொல்லி, இல்ல எனக்கு ஜாமீன் தான் முக்கியம்னு சொல்லி இன்னைக்கு ராஜினாமா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பொன்முடி அவர்கள், அவரை வந்து கட்சியிலிருந்து நீக்கினாங்க. இந்த மாதிரி பெண்கள், சைவம், வைணவத்தை பத்தி பேசணும்னு கட்சி பதவியில இருந்து துணை பொதுச் செயலாளர்ல இருந்து நீக்கினாங்க. அப்பயே நான் பல இடத்துல என்னுடைய கேள்விகள் எழுப்பியிருந்தேன். திமுக வந்து ஒரு இந்த மாதிரி தகுதியற்ற வார்த்தைகளை பேசக்கூடியவர் அந்த கட்சியினுடைய நிர்வாகியா பொறுப்பாளரா இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு அந்த கட்சி புனிதமானதா இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அவரு வந்து இன்னைக்கு மந்திரிங்கும் போது தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மந்திரியா இருக்கும் போது திமுக இருக்கக்கூடிய அந்த புனிதத்தன்மை தமிழ்நாட்டு மக்களுக்கும் புனிதம் இல்லையான்னு கேட்டிருந்தேன். ஏதோ ஒரு வகையில இந்த வார்த்தைகள் வந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் காதுல விழுந்துச்சா என்னன்னு தெரியல. இன்னைக்கு வந்து அதுல இருந்தும் இன்னைக்கு பொன்முடிய வந்து கட்டாயத்தின் பேர்ல வந்து அவங்க ராஜினாமா பண்ண வச்சிருக்காங்க. அடுத்தது பர்சன் இன் பைப்லைன் வந்து பாத்தீங்கன்னாக்கா துரைமுருகன் அவர்கள் மறுபடியும் திருப்பி வந்து 2 பழைய சொத்து குவிப்பு வழக்கை வந்து 2 வழக்கை துரிதமா எடுத்து வேலூர் கோர்ட்ல தினசரி விசாரிச்சு 6 மாசத்துக்குள்ள ஐசா பைசா சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. 6 மாசம். அப்ப இன்னைக்கு வந்து இன்னும் அதிகமா பார்க்க போகும்போது ஒரு 6 மாசம் துரைமுருகன் அவர்களுக்கு கெடு இருக்கு. அதுக்கு மேல இன்னைக்கு தங்கம் தென்னரசும் KKSSR அவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா பழைய ஆட்சியில் அவங்க பண்ணின ஊழலுக்கு வந்து அதிமுக டிவிஎஸ்சியில இருக்கும்போது அதை வழக்க போட்டு அப்ப வந்து வாய்தா மேல வாய்தா வாங்கி அதை கேஸே போல. 2021 திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இந்த 2 அமைச்சர்மார்களும் தானா முன் வந்து நாங்க இந்த விசாரணைக்கு ஒத்துழைக்கிறோம்னு சொல்லிட்டு 2 பேருமே விடுதலை ஆகுறாங்க. இதையும் ஆனந்த் வெங்கடேசன் நீதிபதி அவர் பார்த்துட்டு இந்த 2ம் ஒரே மாதிரியே இருக்குதேங்கிறார். கொண்டையில எந்த மாற்றமும் இல்லை, ட்ரெஸ் தான் மாறிடுது, கொண்டை ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அழுகல் நாத்தம் அடிக்குதுங்கிறார். அவருடைய ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா தெரியும், ஏதோ ஒரு அழுகல் வாடை அடிக்குது, இதுல 2ம் ஒரே பேட்டர்ன்ல இருக்குது, எல்லாத்தையும் கொண்டான்னு சொல்லிட்டு திருப்பி அது மேலேயே 2 மேலேயே சோகம் மூட்டை போட்டு விட்டார். இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஐ பெரியசாமி மேல, அடுத்தது MRK மேல, இது நம்மளுடைய ஏவா வேலு மேல இடி ரைடு, நேரு மேல இடி ரைடு, ஜெகத் ரட்சகன் பாவம் அவர் பேர்ல வந்து எலெக்ஷன் அபிடவிட்ல சொல்றது என் பேர்ல சொந்தமா கார் கூட இல்லைங்கிறார். ஆனா அவருக்கு விதிக்கப்பட்ட ஃபைன் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 908 கோடி ரூபாய் ஃபைன். அப்போ இந்த மாதிரி ஒரு 13 அமைச்சர்கள் மேல இன்னைக்கு பெரிய ஊழல் வழக்கு இருக்கு. அதாவது இன்னைக்கு மந்திரி சபை 35% மந்திரிகள் வந்து இன்னைக்கு ஊழல் வழக்குகள் இருக்காங்க. அப்போ இந்த லீகல் பேட்டில் வந்து இட் இஸ் கோயிங் டு பி வெரி டஃப் பேட்டில் ஃபார் DMK than the political battle. ஓகே. அப்ப 2 பக்கமும் இவங்களுக்கு மத்தளத்துக்கு அடிங்கிற மாதிரி 2 பக்கமும் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய குடைச்சல் வந்து உண்டு பண்ண போறாங்க. அதுவும் ரொம்ப அசால்ட்டா தான் இன்னைக்கு அந்த வார்த்தையை சொல்றாரு. இடி ஐடி எதுனாலும் நீங்க வாங்க எல்லாரையும் வச்சு பார்க்கலாம், அதுக்கும் ரெடின்றாரு. ஆமா, அதுதானே சொல்லி ஆக முடியும். நாங்க பணங்காட்டு நிறைய இந்த சலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டான்னு சொல்லுவாங்க. சரி, யாரா இருந்தாலுமே வந்து அதைத்தான் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் ப்ரீ பிளான்ல இருக்கிற மாதிரி தான், அவங்க வெல் ப்ரிப்பேர்ட்ல இருக்கிற மாதிரி தெரியுது அவங்க பேசுறத வச்சு பார்க்கணும். இல்ல அப்படி இருந்துச்சுன்னா இன்னைக்கு 2 அமைச்சர்கள் இன்னைக்கு ராஜினாமா பண்ணிருக்கணுங்கிற அவசியம் இல்லையே. சரி, அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு சூழ்நிலை வராத அளவுக்கு இவங்களா முன்னேற்பாடு எடுத்திருக்கணும். சோ லீகல் பேட்டில் வழக்குகள் எல்லாம் திமுகவுக்கு பெரிய தலைவலி தான், பெரிய தலைவலி தான். ஏன்னா இப்ப நீங்க சாதாரணமா இருக்கிறது நீங்க எப்படி வேணா மேனேஜ் பண்ணிடலாம், ஒரு சட்டப்பூர்வமா இருக்கிறத வந்து நீங்க மேனேஜ் பண்ண முடியாது. ஓகே, அது வந்து நீங்க இப்ப நீங்க போயிட்டு நீங்க அரசியல்வாதிகள் வந்து நீங்க இருக்கக்கூடிய ஒரு நம்பரை சொல்லி கூட சொன்னா கூட இல்ல இல்லைங்க இதெல்லாம் பொய்யுங்கன்ட்டு போயிடுவாங்க, அதையும் 4 பேர் நம்புவாங்க. ஆனா ஒரு கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் இல்ல இல்ல இது பொய்யன்னு யாராவது போய் சொல்ல முடியுமா? இல்ல இல்ல அவங்க சும்மா சொல்லிட்டாங்கன்னு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டு அதுக்கும் சேர்ந்து தண்டனை கிடைச்சிடும். சோ அதனால இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகள் வந்து திமுகக்கு நிறைய இருக்கு. அதனால இது வந்து ஒரு சுலபமான ஆட்டம் இல்ல திமுகக்கு. 26 அவ்வளவு சுலபமான ஆட்டம் இல்லை. இது வந்து ரொம்ப கடினமான விளையாட்டு. இதுல இன்னொன்னு என்னன்னா, திமுக இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய ஹிஸ்டரியில தொடர்ந்து 2வது தடவை ஜெயிச்சதில்லை. அந்த ஒரு ஹிஸ்டரியும் அவங்களுக்கு இருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதல்வரா 2009 வரார். அந்த அவர் துணை முதல்வர் ஆனதுல இருந்து 2 வருஷம் கழிச்சு எலெக்ஷன் வருது. அடுத்த 10 வருஷத்துக்கு திமுக இல்ல ஆட்சியில. அதே மாதிரி இன்னைக்கு 2024 அவருடைய பையன் உதயநிதி துணை முதல்வர் ஆகிறார். இவர் துணை முதல்வர் ஆனதுல இருந்து 2வது வருஷம் வந்து எலெக்ஷன் வரப்போகுது. அடுத்த 10 வருஷம் என்ன ஆகுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. இல்ல சார், இதுல பிஜேபின்றது ஒரு பூச்சாண்டியா காட்டி இருந்ததாங்க, அது வந்து காட்டியே இப்ப வளர்த்து விட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க. பிஜேபிக்கும் இங்க தமிழ்நாட்டுல பெரிய அளவுக்கு வாக்குகளை அறுவடை செய்ய முடியாத நிலைதான் இருந்து கொண்டிருக்கிறது.
பிஜேபி கூட இருக்கிறவங்களுக்கு சிக்கல். இது வந்து இங்க ஒரு அறிவிக்கப்படாத ஃபார்முலாவா இருக்குது இல்ல, அதை எப்படி சரி கட்ட போறாங்கன்னு நான் கேட்கறேன். இல்ல இது நல்ல கேள்வி. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற பாரதிய ஜனதாவும் 21 இருந்த பாரதிய ஜனதாவும் ஒண்ணு இல்ல சார். அதாவது இதுல இன்னொரு கூடுதலா ஒரு இதையும் சேர்த்துறேன். அண்ணாமலை இருந்த வரைக்கும் ஒரு பவர் தெரிஞ்சது, ஒரு வலு, ஒரு ஒரு கூடுதல் சக்தி இருந்த மாதிரி தெரிஞ்சது. அண்ணாமலைக்கு பிறகாக இன்றைக்கு திரு நயினார் நாகேந்திரன் வெல் எக்ஸ்பர்ட். அவர் வந்து உண்மையாவே ஒரு கிரவுண்ட் லெவல் பொலிட்டீஷியன். பட் இருந்தாலும் அதை எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க, அதை எப்படி சரி கட்ட போறாங்க? இன்னொன்னு, அதிமுக பாஜக ரெண்டுமே ஜெல் ஆகுமா கிரவுண்ட்ல? 2 பேரும் ஒன்னா வேலை செய்வாங்களா? அது எந்த புள்ளியில ஒண்ணு சேருவாங்க? இதுவும் நல்ல கேள்வி. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் ஒரு 7ஆம் பொருத்தமா இருந்துச்சு. இந்த 2024 தேர்தலுக்கு முன்னாடி இருந்து அவங்க அந்த பிரிஞ்சு வந்ததிலிருந்து அவங்க எடப்பாடியும் அண்ணாமலையும் பேசிக்கிட்ட வார்த்தைகள், பரிமாற்றி கொண்ட வார்த்தைகள் எல்லாம் ரசிக்கும்படியானதா இல்லை. ஆனா அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா அண்ணாமலை பண்ணார். அண்ணாமலை நோக்கம் என்னவா இருக்குன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் 2வது இடத்துக்கு போகணும், அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போக முடியும். அப்போ வந்து முதல்ல திமுக அடிக்கிறத விட எடப்பாடியை சொரிஞ்சு விட்டுட்டே இருந்தோம்னா அவர் வந்து மேல இருக்கக்கூடிய திமுகவை பாக்குறத விட்டுட்டு அவர் கீழே பார்த்து அண்ணாமலையிட்ட பேசும்போது ஈஸியா வந்து அவர் ஓவர்டேக் பண்ணி போய் நம்ம பாரதிய ஜனதா 2வது இடத்துல உட்காந்துக்கலாங்கிறது அவருடைய ஸ்ட்ராட்டஜியா நம்மளால பார்க்க முடிஞ்சது. சரி, அது ஓரளவுக்கு அவங்களுக்கு பலனும் கொடுத்துச்சு. ஆனா இந்த 2024 தேர்தலினுடைய ரிசல்ட் 2 பேர்த்துக்குமே ஒரு படிப்பினையை கொடுத்திருக்கு. அதிமுகவுக்கும் சரி, பாரதிய ஜனதாவுக்கும் சரி. 2 குரூப்ல இருந்துமே வந்து இல்ல நம்ம இது ஒன்னா சேர்ந்து ஃபைட் பண்ணி இருந்திருக்கலாம், இது வந்து தேவையில்லாம சண்டை போட்டு நம்ம வந்து பிரச்சனை பண்ணிட்டோங்கும் போது அதுல எடப்பாடி அவர்கள் வந்து ரொம்ப திடகாத்திரமா இல்ல, அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் நம்ம அங்க போறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி அதிமுக அவங்களுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து இன்னைக்கு சீமானும் தொடர்ந்து முன்னாடி வந்துட்டு இருக்காங்கிறத பார்த்த மாதிரி இன்னைக்கு அண்ணாமலை எடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுல வளர்ந்துகிட்டு இருக்குங்கிற ஒரு பிம்பம் ஏற்பட்டிருக்கு. இந்த பிம்பத்தை காப்பாத்திக்க வேண்டிய தலையாய கடமை வந்து பாரதிய ஜனதாவுக்கு இருக்கு. எங்கேயாவது இல்ல பாரதிய ஜனதா அந்த அளவுக்கு இல்ல, இது வந்து புஷ்ஷுன்னு போயிருச்சுன்னு எங்கேயாவது ஒரு நம்பர் காமிச்சிருச்சுன்னா திருப்பி பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுல தலதூக்க முடியாம போயிடும். அப்ப இந்த கட்டாயத்தினால அவங்களுக்கு அதிமுக தேவைப்படுறாங்க. அதிமுகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2024 சிறுபான்மையினருடைய வாக்கை எடுக்கணுங்கிறதுக்காக தான் பிஜேபியை விட்டு உடைச்சிட்டு அண்ணாமலை பிரச்சனையினால போய் நிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கல, சிறுபான்மையினர் வாக்கே கிடைக்கல. இப்ப நம்மளுடைய அசஸ்மெண்ட் பிரகாரம் நான் சொன்னேன், இன்னைக்கு 8 to 10% சிறுபான்மையினர் வாக்கு திமுக கிட்ட இருக்கு. ஒரு ஆர்குமெண்ட் ஷேக் இன்னைக்கு ஏடிஎம்கே தனியாவே நிக்கிறாங்கன்னு வச்சுக்கீங்களேன். இந்த சிறுபான்மையினர் வாக்கை எவ்வளவு எடுத்துட முடியும்னு நினைக்கிறீங்க அதிமுக? இல்ல, ஏற்கனவே ஒரு பரீட்சை எழுதுனாங்க, அதுலயே வந்து ஃபெயில். இப்ப திருப்பி எழுதுனாங்கன்னா நீங்க அதிகபட்சமா ஸ்கோர் பண்றாங்கன்னு வச்சுங்க, ஒரு 50% எடுக்கிறாங்க. அந்த சிறுபான்மையர்ல பாதி எடுக்கிறாங்க. அது முடியாத காரியம். வெறும் 4% தான் அங்கிருந்து வரும், 5% தான் வரும். அப்ப இந்த ஒரு பக்கம் 4 to 5%. இன்னொன்னு இன்னைக்கு அதே பாரதிய ஜனதா நீங்க கூட்டணியில வரும்போது இன்னைக்கு 18% அவங்க உள்ளார வராங்க. அப்ப இந்த 4 to 5% முக்கியமா, இந்த 18% முக்கியமா, எந்த இடத்துல நீங்க எதை ட்ரேட் ஆஃப் பண்றீங்கன்னு ஒண்ணு இருக்கு. எந்த ஒரு முடிவு எடுக்கும் 18 ஒன்னு சேர்ந்துரும் தான் நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, இன்னைக்கு வரைக்கும் அமித்ஷா காத்திருந்தாரு 7 சேர் எல்லாம் போட்டு உட்கார்றதுக்கு, ஆனா நடக்காம இல்ல. இதுல வந்து ஒண்ணு நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எங்க வந்துச்சுன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியில வந்த ட்விஸ்ட் வந்து யாருமே எதிர்பார்க்காது. ஆமா, அப்பா பையனுக்குள்ளார பிரச்சனை வந்துட்டு நான் தான் தலைவருங்கிறது இப்ப இன்னைக்கு கூட அவரு அறிக்கை விடுறாரு. அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கும் அவர் வந்து பாமக தலைவர் தான் போடுறாரு. ஆனா அங்க வந்து என்ன இருந்துச்சுன்னா, அன்புமணிக்கு வந்து பிஜேபி கூட போகணும்ட்டு, ராமதாஸ் அவர்களுக்கு வந்து அதிமுக கூட போகணும்ட்டு 2024. இப்ப நீங்க எந்த ரூட் எடுத்தீங்கனாலும் அந்த அதிமுக பாரதிய ஜனதாக்குள்ளார கூட்டணிக்குள்ளார போகும், பலம் தான். அப்ப அதனால வந்து இவங்க திருப்பி இன்னைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணிக்கு வருமாங்கிறது இன்னைக்கு கேள்விக்குறியே இல்லை. ஏன்னா அது இல்லன்னு சொல்லிட்டாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாரு. ஏன்னா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளார வந்துச்சுன்னா திமுக இது விசிக்கு அடுத்த செகண்ட் வெளியேறிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விசிக்காக்கு பதிலா இன்னொரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி கிடைக்கும். ஆனா விசிகா மூலியமா நீங்க பாரதிய ஜனதா எதிர்ப்பு அரசியல் பண்ணக்கூடியத பாட்டாளி மக்கள் கட்சியை வைத்து அந்த அரசியலை நீங்க பண்ண முடியாது. தெரிஞ்சோ தெரியாலையோ நீங்க வந்து அதைத்தான் பிடிச்சி வச்சிருக்கீங்க. உங்க அரசியல் கொள்கையே என்னமா மாறிடுச்சு, பிஜேபி எதிர்ப்புங்கிறது மாறிடுச்சு. அப்ப இன்னைக்கு விசிகா போனா பரவாயில்ல, பாட்டாளி மக்கள் கட்சி வரட்டும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்றதுக்கு திமுகவும் இல்லை இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு திமுக விசிகாவை நம்பி இருக்கிறங்கிற அளவுக்கு வந்துருச்சு. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அதிமுக பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி எந்த கட்சியும் வெளியே வர்ற மாதிரி தெரியல. ஆனா எல்லாருமே அவங்கவுங்க காய நவுத்துவாங்க. எதுக்காக நவுத்துவாங்கன்னா, எப்படியாவது அதிகமான சீட்டை வாங்கணும். இப்ப இன்னைக்கு 2026 நம்ம எல்லா இடத்துலயும் பார்க்கும்போது இன்னொரு என்னுடைய பார்வை என்னன்னா, இந்த கட்சிகள் கூட்டணி கட்சிகள் இருக்குல்ல, இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் அவங்களுடைய கட்சியை வளர்த்துறதுக்கு இது அருமையான தேர்தல். அருமையான தேர்தல். எந்த கட்சியா இருந்தாலும் அவங்களுடைய கட்சியை வளர்த்துறதுக்கு. அப்போ இது எல்லா
கட்சியும் அதை புரிஞ்சு வச்சிருக்கிறனால இப்ப இன்னைக்கு கூட பாருங்க, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்து அவங்க இன்னைக்கு அவங்களுடைய பொதுக்குழுவை கூட்டி அவங்க எல்லாம் 234 தொகுதியிலையும் நிர்வாகிகளை போடுறோம், பூத் கமிட்டி போடுறோன்ட்டு அவங்க பிரேமலதா அம்மையாரும் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாருமே இப்ப அவங்களுடைய கட்சியை வந்து பலப்படுத்திக்கிட்டு எப்படியாவது நம்ம இருக்கக்கூடிய கூட்டணியில அதிக சீட்டு வாங்கி அது மூலியமா கட்சியை வளர்த்தணுங்கிறது அவங்களுடைய பிரதான எண்ணம். ஆனா இதுக்காக ஒட்டுமொத்தமா கூட்டணி வந்து மாறுமாங்கிறதுல எனக்கு இன்னைக்கு தேதியில ஒரு கிளாரிட்டி இல்லை. யாருமே வந்து எந்த கூட்டணியை விட்டு, திமுக கூட்டணியை விட்டும் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணியை விட்டும் கட்சிகள் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படிதான் இருக்கும். இப்படிதான் இன்னைக்கு தேதியில இப்படிதான் நமக்கு தெரியுது. இன்னும் போக போக என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இதுல பெரிய ஹெட்ஜா தான் இருக்குன்றீங்க நீங்க வந்து ஒரு இப்போதைக்கு ஒரு ரிசல்ட் எல்லாம் கணிக்கவே முடியல. இல்ல, இது வந்து டஃப் ஃபைட் பிட்வீன் டிஎம்கே அலையன்ஸ் அண்ட் ஏடிஎம்கே அலையன்ஸ். அப்படிதான். ரெண்டு பேர்த்துக்கும் நடுவுல பெரிய ஃபைட் இருக்கு. இது விஜய் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு அதிகமான வாக்கு திமுக இருந்து பிரிக்கிறாரோ அந்த அளவுக்கு வந்து இட் வில் அட்வான்டேஜ் ஏடிஎம்கேங்கிற மாதிரி தான் இருக்கு. பிஎம்கே இப்படி என்டிஏ அலையன்ஸ், பிஎம்கே வந்து என்டிஏ அலையன்ஸ்ல தான் இருப்பாங்க. இதுல இன்னொரு கணக்கும் சொல்றாங்களே, சீமான், பாமக, விஜய் இதையெல்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் இது நானே பல நேரத்துல நான் ஒரு போன 2024 தேர்தல் முடிஞ்சு வந்ததுல இருந்தே நான் என்னுடைய ஒரு பார்வையா வச்சிட்டு இருக்கேன். அதாவது வந்து நான் இன்னைக்கு இந்த 4 முனை போட்டி 3 முனையா போட்டியாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல வந்து சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் ஒண்ணு சேரணும். ஏன்னா இன்னைக்கு வந்து சீமானுக்கு தமிழ் தேசியம் முழுக்க, விஜய்க்கு தமிழ் தேசியமும் திராவிடமும். அப்போ இவங்க எல்லாருமே கூட்டணி, இன்னைக்கு எந்த கட்சியும் கூட்டணி கட்சி. இப்ப திமுக இருக்கிற புறம் கொள்கை கூட்டணின்னு நினைக்கிறீங்களா? இல்ல. அண்ணா திமுக இருக்கிறது புறம் கொள்கை கூட்டணின்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் தேர்தல் கூட்டணி தான். அட்லீஸ்ட் இங்க விஜய் சீமான்னு பார்க்கும்போது 50% தமிழ் தேசியத்துல ஒன்றுபடுறீங்க. நீங்க 100% ஒரு 50 இன்டர்செக்ட் பண்ணீங்கன்னா 50%. அப்ப மினிமம் காமன் ப்ரோக்ராம் நிறையவே இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார ஈஸியா கொண்டு வர முடியும். சீமான் விஜய்க்குள்ளார இது கூட்டணி ரெண்டு பேரும் கொண்டு வந்தாங்கன்னா, இந்த ரெண்டு பேரும் ஒண்ணு சேரும் போது, சீமான் விஜய் சேர்ந்தாலே இந்த திமுக என்டிஏ அலையன்ஸ் இதுல இருந்து யாராவது அங்க போவாங்க. அதான் சொல்ல வரேன். இப்ப தனிப்பட்ட முறையில் இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா நிற்கும் போது யாரும் இவங்க ரெண்டு பேரையும் பார்க்க மாட்டாங்க. சரி. ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றாங்கன்னா, இப்ப நீங்க கேட்டீங்க பாருங்க, பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுக்கு வந்து இந்த கூட்டத்தை பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனா இதே தனியா விஜய் நின்னாருன்னா அவங்க வந்து எப்பயும் போல சாத்தியமா? சீமான் விஜய் கூட்டணி சாத்தியமா? அதாவது அவங்க ஈகோவை ரெண்டு பேரும் விட்டுட்டு தேர்தலுக்காக, யாருக்காக நம்ம வந்து இன்னைக்கு தேர்தலுக்குள்ளார வரோம், அப்ப ஏற்கனவே நம்ம இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து சரியான ஆட்சியை கொடுக்கல, மக்கள் விரும்பக்கூடிய ஆட்சியை கொடுக்கல, அதனால நம்ம மக்கள் விரும்பக்கூடிய ஆட்சி தான் நமக்கு முக்கியம், இதுல நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளாங்கிற அந்த ஈகோவை ஒதுக்கி வச்சுட்டு ரெண்டு பேரும் உட்கார்ந்து பர்சனலா பேசினாங்கன்னா சாத்தியம் இல்ல சார். இத இறங்கி வந்துட்டார்ல ஒரு அரசியல், பெரிய அரசியல் பண்ணிட்டு இருக்கிறவர், தமிழ்நாட்டு அரசியல். இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டு தலைவனாக அறியப்படக்கூடிய சீமான் ரொம்ப இறங்கி போனாரா இல்லையா? கண்டிப்பா போனாரு. ஆனா விஜய் தான் அது இல்ல. அந்த நேரத்துல என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இவர் முழுக்க அவர் தமிழ் தேசிய அரசியலோட வருவாருங்கிற ஒரு எதிர்பார்ப்புல இருந்தாரு. அது வந்து அவருக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சாங்க. அதனால உடனே வந்து நமக்கு சீமான் அவர்களை பத்தி தெரியும், கொண்டாடுறதுனாலும் தூக்கி வச்சு கொண்டாடுவாரு, அடிக்கிறதுனாலும் டப்புன்னு போட்டுருவாரு. அந்த ஒரு மொமெண்ட்ல என்ன அவருக்கு தோணுதோ அதை வெளிப்படையா பேசக்கூடிய பெருங்கோபம், அதுதான் வந்து சீமானுன்பாங்க. சோ அந்த மாதிரி வந்து விஜய்க்கு ஒரு டைம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கணும். சரி, அது என்னுடைய பார்வை. வந்து வரட்டும், கட்சி ஆரம்பிக்கிற அப்படி கொள்கை சொல்லிட்டு கொஞ்சம் செட்டில் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளார அவர் வேண்டாத சில பேச்சுக்கள் பேசினால அவங்க ரெண்டு பேருக்குள்ளார, அந்த தொண்டர்களுக்குள்ளார ஒரு விரிசல் ஏற்படும். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு தகவல், அதற்கு முன்னாடி நிறைய முறை இவர்கிட்ட ஆலோசனை கேட்டிருக்காரு, நிறைய கேட்டு. கண்டிப்பா நிறைய சந்திப்புகள் நடந்திருக்கு. அதனாலதான் சீமான் அவர்கள் ரொம்ப எதிர்பார்ப்புல இருந்துட்டாரு. தம்பி நம்ம கூட தான் இருப்பாரு அப்படின்னு நினைச்சாரு. அது வந்து கொஞ்சம் அவர் வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட்ங்கிற மாதிரி வச்சிட்டாரு. அதனால ஒரு பேக் ஃபயர் ஆயிடுச்சு அவங்களுக்கு. சோ இன்னைக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து மனம் விட்டு உட்கார்ந்து பேசி, இதுல சில பேர் கேட்பாங்க அவரு முதல்வரா இவரு முதல்வரா, அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம், ஒன்னும் பந்திய போடல, அதுக்குள்ள என்ன போய் இலை ஓட்டைங்கிறது. சரி, இப்ப அதுக்கு வந்து நமக்கு சிறந்த எக்ஸாம்பிள் இருக்கு இந்தியா கூட்டணி. இந்த இந்தியா கூட்டணி 2024 நிக்கும் போது எங்கயாவது பிரதம வேட்பாளர் யாருன்னு சொன்னாங்களா? சொல்லவே இல்ல. அதே மாதிரி நீங்க ஃபைட் பண்ணுங்க, முதல்ல எம்எல்ஏ சீட்டை ஜெயிங்க, ரெண்டு பேரும் உட்காருங்க. அதை விட வந்து நீங்க ரெண்டு பேரும் இருந்தா மட்டும் பத்தாது. பாட்டாளி மக்கள் கட்சி நீங்க அன்ஹாப்பியா இருக்காங்க, அவங்களை அட்ராக்ட் பண்ண முடியுமா பாருங்க. அடுத்தது இன்னும் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியும் கொஞ்சம் அன்ஹாப்பியா இருக்காங்க, நாங்க எங்க வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறோம்னு சொன்னமானதுல இருந்து அதுக்கப்புறம் பிரேமலதா அவங்க கொடுக்குற பேட்டிலாம் பாத்தீங்கன்னா ஒரு திமுக ஆதரவு பேட்டியா சில பேட்டிகள்லாம் வருது. அப்ப இந்த ஒரு 4 பேரும் அலைன் ஆகிறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா அந்த ரெண்டு பேர்த்தையும் கூப்பிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு. விஜய் இப்ப சேர்ந்தாவே இன்னும் நிறைய உருமாற்றங்கள் வரும். அப்ப அதனாலதான் சொல்றேன், இந்த 4 முனை போட்டி 3 முனை போட்டி ஆச்சுன்னா அப்ப இந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ளார சில இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வரும். அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு விஜயும் சீமானும் ஒண்ணு சேர்ந்து இவங்க 120 சீட்டு ஜெயிக்க வேண்டாம், ஒரு 40-50 சீட்டு ஜெயிச்சாங்கன்னாவே போதும். ஒன்னா இவங்களோ இல்ல இவங்க கை காமிக்கிற ஆளோ தான் தமிழ்நாட்டை ஆள முடியும். 2026 ஆட்சி மாற்றம் கட்டாயம் இருக்குமா?
இருக்குங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. பார்க்கலாம். நமக்கு சொல்லக்கூடிய இந்த நம்பரு இப்ப வரக்கூடிய அரசியல் ஆட்டம்லாம் வச்சு பார்க்கும்போது, அதே மாதிரி இது வரைக்கும் நடந்த அரசியல் வரலாறுகளையும் நம்ம திருப்பி பார்க்கும்போது, கட்டாயம் 2026ல ஒரு ஆட்சி மாற்றம் இருக்குங்கிறது தான் என்னுடைய பார்வையா இன்னைக்கு தேதியில எனக்கு புலப்படுது. பார்க்கலாம் சார். நிறைய விஷயங்கள், புதிய கணிப்புகளையும் சொல்லியிருக்கீங்க. அது அப்படியே மக்கள் கிட்ட கொடுப்போம். அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு அவங்களும் சொல்லுவாங்க, கேட்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி நந்தகுமார் சார். நன்றி மகேஷ்.